என் பெயர் சுகுமார். எனக்கு இப்போது 22 வயசாகுது. ஊர் கோயம்புத்தூர். அம்மா அப்பா இருவரும் நல்ல அரசு வேலையில இருக்காங்க. நான் இப்போ கல்லூரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த சம்பவம் நான் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும்போது தான் ஆரம்பிச்சுது. என் அம்மா லதா, வயசு 46. அப்படியே நடிகை சீதா மாதிரி இருப்பாங்க. அப்பா அம்மா இருவருமே வேற வேற துறையில வேலை பார்க்கறாங்க. நான் ஒழுக்கமான பையன். எனக்கு என் அம்மாவை பிடிக்காது. சொல்லப்போனா அப்படி ஒரு எண்ணம் கூட வந்தது இல்ல. அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷமா தான் வச்சிருந்தாரு. என் தம்பி அவன் விடுதியில தங்கி பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் கல்லூரி 1ஆம் ஆண்டு சேர்ந்தேன். எனக்கு கல்லூரியில பிரேம்னு ஒரு நண்பன் அறிமுகமானா. நானும் அவனும் நல்ல நண்பர்களா இருந்தோம். பிறகுதான் தெரிஞ்சது அவன் ஒரு ஆன்டி ரசிகன்னு. எனக்கு ஒரு நல்ல நண்பனா அவனை பிடிக்கும். இருவரும் படத்துக்கும் சுற்றுலான்னு பைக் ரைடிங்னு விடுமுறை நாட்கள்ல சந்தோஷமா இருந்தோம். அவன் சற்று பருத்த உடம்பு, கருப்பா இருப்பான். படிப்பும் ஓரளவுக்கு தான். நான் அவன் வீட்டுக்கு போனதே இல்லை இது வரைக்கும். எங்கேயாவது வெளியே போகணும்னா அவனே வந்து பேருந்து நிறுத்தத்துல ஏறிக்குவான். அவனும் என் வீட்டுக்கு வந்ததே இல்லை. அவன் வீடு நகரத்துல இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய வீடு தான். அவங்களும் வசதி படைச்சவங்க தான். அவனின் அம்மா அப்பா சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாசம் ஒரு முறை வந்து இவனை பார்த்துட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. எங்க வீட்ல எங்க அம்மா அப்பாக்கு திருமண நாள் அன்று அவனை விருந்துக்கு கூப்பிட்டிருந்தோம். அப்படியே சில நண்பர்களும் வந்தாங்க. இருந்தாலும் அவனை டேய் இங்க வாடான்னு சொன்னேன். என்னோட அம்மா அப்பாவை எல்லாத்துக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சேன். அவன் என் அம்மா கிட்ட நல்லா பேசி ஒட்டிக்கிட்டான். இருந்தாலும் அது சுத்தமா பிடிக்கல. அவன் அம்மா கிட்ட நம்பர் கேட்டான். நான் டேய் அப்புறமா உனக்கு தரேன்டா பேசிக்கோன்னு சொல்லி அவனை தட்டி கழிச்சிட்டு வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டேன். அப்படியே நாட்கள் போச்சு. கொரோனா ஊரடங்கு போட்டாங்க. அதனால எங்கேயுமே போக முடியல. கொஞ்சம் தளர்வு வந்த பிறகு சொந்தக்காரங்க எல்லாம் வெறும் கல்யாண பத்திரிக்கையா கொடுத்தாங்க. சரி போய் தானே ஆகணும். நானும் அம்மாவும் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ஒரு உறவினர்கள் வீட்டு திருமணத்திற்கு டவுன் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். போயிட்டு திரும்ப வரும்போது ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால பழச்சாறு குடிக்கலான்னு முடிவு செஞ்சு ஒரு கடையில நிப்பாட்டணும். அந்த பழச்சாறு ஆசை எங்க வாழ்க்கையே மாத்திருச்சு. அங்கு என் நண்பன் பிரேம் இருக்க, என்னடா இந்த பக்கம்? இல்லடா ஒரு விசேஷத்துக்கு வந்தோன்னு சொன்னேன். அம்மா அவனுக்கும் சேர்த்து பழச்சாறு சொன்னாங்க. மூவரும் பேசிட்டு குடிச்சு முடிச்சோம். அம்மா காசு எடுக்க பைய பார்த்தாங்க. அவங்களோட பைய காணல. பிறகுதான் தெரிஞ்சது அம்மா அவங்களோட கைப்பைய திருமண மண்டபத்துல உள்ள மணப்பெண் அறையிலேயே வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு. அம்மா என்ன எடுத்துட்டு வர சொன்னாங்க. அம்மா அங்கேயே காத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. உடனே பிரேம் நீ போய் எடுத்துட்டு வாடா, நான் அம்மாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வீட்டுல ஏசி இருக்கு. வெயிலுக்கு கொஞ்ச நேரம் அம்மா ஓய்வு எடுக்கட்டும்னு சொல்ல, நானும் சரி போங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போய் பைய எடுத்தேன். அவன் வீட்டை சென்றடைய 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. திரும்ப வரும்போது வண்டி வேற பஞ்சரு. அதனால இன்னும் தாமதம். பஞ்சர் கடை வேற இல்ல. வண்டியை 1/2 கிலோமீட்டரு தள்ளிட்டு தான் வந்தேன். ஒரு வழியா வந்துட்டேன். நண்பன் வீட்டு கதவை தட்டினேன். டேய் என்னடா இப்படி இருக்க, என்னாச்சுன்னு சொல்லுடான்னு அவனை பார்த்து கோவமா கேட்டேன். என்னை பார்த்து அவன் நமட்டு சிரிப்பு சிரிச்சான். மச்சி உன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. அப்புறம் என் கண் முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சது.